யாவரும் நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் நாங்கள் பார்க்க ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் ஆராதனை வேளையினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு பரியந்தம் தெய்வ பிரசன்னம் எங்கள் நடுவிலே அசைபாடுகிறதையும் ஆண்டவராகிய தேவன் தாமே முழு பொறுப்பையும் ஏற்று உம்முடைய மகிமைகளை விளங்கப்படுகிறதையும் பிரத்யேகமாய் கண்டு உணர கர்த்தராகிய தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் திறந்து உம்முடைய அசைவாடுதல்களை நாங்கள் மெய்யாகவே அறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் உருவாக்கப்பட நேரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Hosanna, Jayam Namake.
வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து வந்தாலும் பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, நீ பதம் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆஹா ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆஹா ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆஹா ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆஹா ஓசன்னா ஜெயம் நமக்கே. சங்கீதங்களின் புத்தகம் 146வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 146வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளை கைக்கொண்டு உம் நாமத்தின் மகிமையான காரியங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படிக்காகவும் உம் ராஜ்யத்தை வந்தடையும்படிக்காகவும் ஏற்ற கிருபைகளை இரக்கங்களை நீர் எங்களுக்கு தந்து இந்த வசனம் சொல்லும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் கைக்கொண்டு உம் சித்தம் நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 146வது சங்கீதத்தை ஆராதனோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசன்னா அல்லேலூயா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையினால் என்னை மீட்டவரே ஆராதனை
ஆராதனை சிறகுகளால் என்னை மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா ஹல்லேலூயா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஹல்லேலூயா ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஹல்லேலூயா ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரங்களை தட்டி பாடுவோம் ஆராதனை ஆராதனை பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே
எங்கள் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. ஆமென் ஆண்டவரே, நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பெறனெல்லாம் நீதானையா, என் பிரியவும் நீதானையா. பெறனெல்லாம் நீதானையா, என் பிரியவும் நீதானையா. கரங்களை கட்டி நன்றி நன்றி நன்றி. ஆமென். நன்றி 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 நன்றி. ஆமென். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி 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 நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என்
முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான். எல்லாரும் வாய்களை திறந்து என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்முடைய சமூகத்திற்கு நேராக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனே, உம்மோடு இருக்கிறதா எங்கள் இருதயத்தின் வாஞ்சி ஆண்டவரே. எங்கள் வாஞ்சிகளை அறியும் நல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யும்படியான புதிய இரக்கங்களை நீர் எங்கள் மேல் ஊற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இத்தனை காலங்கள் பரியந்தம் காணாத ஆட்டை போல வழி தப்பி அலைந்து திரியும் ஒரு மக்களாய் விளங்கினோம் கர்த்தாவே. இன்றைக்கோ நல்ல மேய்ப்பனாகி உம்முடைய மந்தையிலே வந்து அடையும்படியான இரக்கங்களை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தந்தீரே. நல்ல மேய்ப்பனே, எங்களுக்காக கர்த்தாவை ஜீவனையே தரும் நல்ல மேய்ப்பனே, எங்களுக்காக கர்த்தாவை மக்கு சோத்திரம் சகல காரியங்களையும் உருவாக்கும் நல்ல மேய்ப்பனே, எங்களுடைய கால்கள் கர்த்தாவை முடமாக்கப்படக்கூடிய நேரத்திலே எங்களை தோளிலே சுமக்கும் நல்ல மேய்ப்பனே, உம் நாமத்தை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உம் நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நல்ல மேய்ப்பனாகிய உம்முடைய மந்தையிலே வருகிறது எத்தனை மேன்மை, எத்தனை மகிமை, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை வல்லமை. எங்கள் மேய்ப்பனாகிய கர்த்தர் எங்களுக்காக ஜீவனையும் தரும் நல்ல தேவன். கர்த்தாவை ஆடுகளின் பின்பதாக நடந்து போய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் நல்ல புசும் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் பசும் புல்வெளிகளிலே மேய செய்கின்ற நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தாவே, உம் நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே இனி வரக்கூடிய காலங்களிலே மகா கொடிய பயங்கரங்கள் தேச அரங்கம் எங்கிலும் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வருகின்றோம். இயற்கையினுடைய பேரழிவுகளினாலே எத்தனையோ காரியங்கள் நாச மோசங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை நாம் கண்கொண்டு பார்த்தோமே. அநேக விதமான நிலச்சரிவுகளினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர் பலிகள், அநேக விதமான பெரிய மழையினால் உருவாக்கப்பட்ட பயங்கரமான சேதங்கள், கொடிய புயல் காற்றுகளினாலே ஏற்பட்ட அநேக விதமான பயங்கரமான ஆபத்துகள் என்று சொல்லி ஆபத்தினுடைய நிலைகள் உலகம் எங்கிலும் எல்லா இடங்களிலும் வியாபித்துக் கொண்டு வருகிறதாக செய்தி குறிப்புகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட இயற்கையினுடைய பேரழிவுகளினாலே மக்களுடைய ஜீவன்கள் மெய்யாகவே அழிவின் அந்த பாதையின் ஊடாக கடந்து போய் விடாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய கிருபைகளும் ஜனங்களை சூழ நின்று பாதுகாக்கும்படிக்காக இயற்கையினுடைய ஒட்டுமொத்த அழிவுக்குரிய காரியங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமுறைப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். மீண்டும் ஒரு தேங்க்யூ மை ஃபாதர் மகாபெரிய ஒரு புயலுக்குரிய அறிகுறி தேசத்திலே உருவாக்கப்படுகிறதாக செய்தி குறிப்புகள் நமக்கு சொல்கிறது. இது பெரிய ஒரு சேதத்தையோ அழிவையோ நாசத்தையோ உருவாக்கி விடாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பின் வல்லமை ஜனங்களையும் தேசத்தையும்
காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயற்கைகளுக்கு எல்லைகளை வகுத்த நல்ல தேவனாகி கர்த்தாவே, உன்னுடைய அலைகளின் பெருமை இத்தோடு கூட அடங்க கடுவது என்று சொல்லி அலைகளுக்கும் கடல்களுக்கும் எல்லைகளை வகுத்தவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இனி எங்களுடைய தேச அரங்குகளிலே இப்படிப்பட்ட இயற்கையினுடைய பேரழிவுகள் உருவாக்கப்படாதபடி உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை எங்கள் ஜனங்களை காப்பாற்றும்படிக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சென்ற முறை வந்த இயற்கையினுடைய அழிவுகளினாலே எத்தனை விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு போயிற்று, எத்தனை மீனவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிற்று, எத்தனை ஜனங்கள் நிலச்சரிவினாலே மெய்யாகவே உயிரோடு கூட மண்ணுக்குள் புதைந்து போன பயங்கரமான சம்பவங்களை நாங்கள் மெய்யாகவே வாசித்து அறிந்தோம். இனி இப்படிப்பட்ட இயற்கையினுடைய அழிவுகளுக்குரிய காரியங்கள் தேசங்களிலே எங்கும் காணப்படாதபடி எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே சபையாராகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேசங்களிலே கர்த்தருடைய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பாதுகாக்கும் வல்லமை, காப்பாற்றும் உம்முடைய கிருபை தேசங்களின் எல்லைகளிலே மெய்யாகவே கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அகால மரணங்கள் இனி எங்கள் தேசங்களின் எல்லைகளிலே காணப்படக்கூடாது. அகில உலகங்கள் எங்கிலும் அகால மரணங்கள் காணப்படக்கூடாது. கர்த்தரே உலகங்களை உருவாக்கினவர், கர்த்தரே உலகத்தை பாதுகாக்கும் வல்லமையிலே நிறைந்தவர். கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்பின் வல்லமைகளுக்கு நேராக எல்லா ஜனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயற்கையினுடைய எல்லைகள் இனி கர்த்தாவை கட்டுப்படுத்தப்படும்படிக்காக இயற்கையினால் வரக்கூடிய நாச மோசங்கள் இயேசுவின் நாமத்தினால் தவிர்க்கப்படும்படிக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தரை விளங்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்குன்னு நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை நோக்கி நாங்கள் கடந்து வருகின்றோம். எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு மெய்யாகவே தந்திருக்கிறீர். அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் அல்ல, எங்களால் இயன்ற மனமுவந்த இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவலட்சணமானதை அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிற இந்த காணிக்கையின் மேல் கர்த்தருடைய பிரியம் காணப்படும்படி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா மேன்மையான இரக்கங்களுக்காக நன்றி. உம்முடைய நாமத்தினாலே அநேகம் நன்மைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு சிறிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் காரியத்தை தேவனுக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் விதைத்திருக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து போகக்கூடிய அனுபவம் என்கிறது அது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. அதிலே பலவிதமான இழப்புகள், பலவிதமான நஷ்டங்கள், பலவிதமான குறைவுகளிலே நின்று விடுவிக்கப்படக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தின் மகிமையான காரியங்களின் ஊடாக பயணிக்க நம்மால் முடியும். ஆரம்ப நாட்களிலே ஆண்டவராக தேவனால் அழைக்கப்பட்ட அநேகம் தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சில பேர் வாழினால் அறுப்புண்டு போகும்படிக்காக, சில பேர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணும்படிக்காக, சில பேர் மரணத்திலே தன்னுடைய ஜீவனை ஊற்றும்படிக்காக, சில பேர் அநேக பாதைகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய அளவிற்காக சிங்கத்தின் வாய்களுக்கு முன்பதாக அவர்கள் இரையாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போய்த்தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக நீங்களும் நானும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்யாம பரலோகத்தை கர்த்தராக தேவன் தருவார் என்று சொன்னால் நிச்சயமாய் அது சாத்தியமாக்கப்படாத ஒன்று. பரலோகத்திற்கென்று நாம் எதையாகிலும் ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் அந்த ராஜ்யம் உங்களை அறியக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த உலகத்துல நாம் பரலோகத்திற்குரிய ஏதாகிலும் ஒரு காரியத்தை செஞ்சாதான் அந்த ராஜ்யத்தில் உங்களுடைய பெயர் முதற்கண்டாக மெய்யாகவே அறிவிக்கப்படுகிறதையும் அறிவுறுத்தப்படுகிறதையும் எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதையும் மெய்யாகவே நாம் அறிந்து உணர முடியும். இந்த ராஜ்யத்திற்குரிய காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி பலவிதமான குறைவுகளிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். இது ஒரு ரேஸ், ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி. இந்த ரேஸில் நம்ம ஓடக்கூடிய நேரத்தில் நமக்கு பாரமாய் தோன்றக்கூடிய காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் ஓடுகிறது உண்டானால் எளிதாக இலக்கை அடைகிறது முடியாது. பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் களைந்தால் மட்டும்தான் எளிதாக அந்த இலக்கை சென்று அடையவும் அதனுடைய முழு மகிமையை பெற்றுக்கொள்ளவும் நம்மால் முடியும். இந்த உலகத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுத ஆரம்பிக்கிறது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சீர்படாது இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உங்களை பிரவேசிக்க விடாத தடை கற்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த தடை கற்கள் எல்லாம் நீக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவ ராஜ்யத்தின் முழு மகிமையை, நான் திருச்சபைக்கு வர்றேன் அதனால ராஜ்யத்துக்குள்ள போயிடுவேன் இல்லை, நான் கர்த்தருடைய நாமத்தினால காணிக்க கொடுக்குறேன் அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினால ஊழியத்தின் ஊடாக பங்கு பெறுகிறேன் அதுவும் கிடையாது. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் சீர்கட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் சீராக்கி தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக நீங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். சீர்கேடுகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று வாசிக்கிறேன் கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7:3 இந்த வார்த்தை சொல்கிறது, வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய கண்களிலே பிரியப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பிரியத்தோடு கூட பார்க்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழிகளிலும் நம்முடைய கிரியைகளிலும் காணப்படக்கூடிய எல்லா விதமான சீர்கேடுகளும் அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. சீராக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளோடு கூட கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜபங்கள் முதற்கொண்டு அது வீணாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆண்டவருடைய வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்க முடியும், நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திற்கு நேராக கடந்து போக முடியாத அளவிற்கு உங்கள் பாவங்களே அவருக்கும் உங்களுக்கும் இடையிலே குறுக்கு சுவரை உண்டாக்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சுவர் நீக்கப்படாம ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ள நம்மளால முடியாது. நம்ம ஒருவேளை வீணான ஒரு மனதோடு கூட நாம் நம்முடைய மனதில் நம்ம அநேக விதமான நினைவுகளின் ஊடாக கடந்து போகலாம். என்ன கடந்து போயிருக்கலாம், கர்த்தரனுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, கர்த்தராக தேவனுடைய கிருபையை நான் பார்க்கிறேன், ஆண்டவராக தேவன் என்னோடு கூட இல்லை.
இந்த சுவர் நீக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவனால் உங்களுடைய சத்தத்தை அறிய முடியாது. நீங்களும் அவருக்கு முன்பதாக அவருடைய வார்த்தைகளை உங்களாலும் அறிய முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் தடைகள் எல்லாம் அகன்று போக ஆரம்பிச்சா மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல விதமான சீர்கெட்ட காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சற்று விரிவாக உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே சில கிரியைகளை வெளியே சொல்றதுக்கு வெட்கம் உண்டாகக்கூடிய கிரியைகள் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கணும். வெளியே சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்முடைய மனதிலே காணப்படக்கூடிய பல விஷயங்களை வெளியே பேச நம்மளால முடியாது. ஏன்னா அதை சொல்லிட்டோம்னா நம்மை குறித்து தவறான காரியங்களை ஜனங்கள் நினைவு கூற ஆரம்பிச்சிருவாங்க. வெட்கம் உண்டாகக்கூடிய அநேக விதமான விஷயங்கள் நமக்குள் புதைந்திருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியாது. சொல்லிட்டா இவன் இவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் காணப்படக்கூடிய இவனா இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாடான்னு சொல்லி மக்கள் எங்கே நினைவு கூறுவார்களோ என்பதை போல சில காரியங்கள் நமக்குள் உள்ளத்திலே ஒளிப்படங்களிலே மறைத்து வைக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதை நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மையாகவே காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். பல விஷயங்களை உங்களால் ஓப்பனாக பேச முடியாது. பல விஷயங்களை ஓப்பன் ஹார்ட்டடாக உங்களால் சொல்ல முடியாது. சில காரியங்களை நம்ம வெளிப்படுத்தி பேசலாம். சில விஷயங்களை மக்களோடு கூட நீங்களும் நானும் மெய்யாகவே பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் சில விஷயங்கள் நமக்குள்ளாக மட்டும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களை வெளியே சொல்லிட்டா அது ரொம்ப கேவலம், ரொம்ப வெட்கமான ஒரு காரியம். இந்த மாதிரி வெட்கமான அந்தரங்கமான விஷயங்கள் மாற்றப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒளிவு மறைவற்ற ஒரு வாழ்க்கையாக எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக வெளிச்சத்தின் வாழ்க்கையாக எப்பொழுது மாற்றத்தின் மூடாக கடந்து போகிறதோ அப்பதான் தேவ ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். பல நேரங்களில் பலவிதமான மக்களை பற்றி நிறைய அபிப்பிராயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியாது. அதை நம்மளால வெளியே பேச முடியாது. பல விஷயங்களிலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிக்கும். பல நேரங்களில் நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பலவிதமான தவறுகளை வெளியே சொல்ல முடியாது. இதை நம்ம சொல்லிட்டோம்னா எல்லா ஜனங்களும் நம்மளை பார்த்து ரொம்ப கேவலமா நினைவு கூற ஆரம்பிச்சுக்குவாங்க. இதுக்கு பேரு தான் வெட்கம் உண்டாக்கக்கூடிய அந்தரங்கங்கள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. வேத புத்தகத்தில் போட்டிருக்கு. வெட்கம் உண்டாக்கக்கூடிய அந்தரங்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. இதை வெளியே பேச முடியாது. எல்லா விதமான மக்களும் இரட்டை வேடம் அணியக்கூடிய மக்களாகவே விளங்க ஆரம்பிக்கும். எல்லா ஜனங்களுக்கு முன்னாலும் ஒரு மாதிரி, ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையில வேறொரு மாதிரி. என்னுடைய உள்ளார்ந்த சுபாவத்தினுடைய நிலைகளை நான் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார், 2 விதமான போராட்டத்தை நான் பார்க்கின்றேன். பாவம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. என்றாலும் பாவத்திற்கு அடிமையாக்கப்படக்கூடிய ஒரு பிரமாணமும் எனக்குள் மெய்யாகவே இயங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். ஐயோ, நிர்பந்தம் உள்ள ஒரு மனுஷன் நான் என்கிறதை பற்றி அவர் சொல்கின்றார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் 2 மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஒன்று உள்ளரங்கமாய் காணப்படக்கூடிய வெளியே வராத, வெளியே சொல்ல முடியாத நிறைய காரியங்களை உள்ளடக்கின ஒரு மனிதனுடைய தன்மை நமக்குள்ள இருக்கு. இன்னொரு காரியம் வெளியரங்கமா எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பகிர்ந்து பேசக்கூடிய, எல்லா மக்களோடும் கூட நல்ல ஒரு தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு மனிதன். இவனை தான் எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்களே தவிர அந்தரங்கமான நிலைகளை மனிதனுடைய கண்கள் பார்க்கிறது. இந்த அந்தரங்கமான விஷயத்தை பற்றி தான் வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? வெட்கமான அந்தரங்கம் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய மகிமையான காரியங்களிலே பிரவேசிக்கிறது கடினம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலங்களை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் அவர் ஒளிவு மறைவற்ற ஒரு வாழ்க்கையாக, அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஒரு ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகத்தை போல யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நான் இன்னும் நீங்க அதை விளங்காத ஒரு மக்களை மாதிரி நீங்க இந்த ஒரு காரியத்தை நீங்க பாக்குறீங்க. இதை இன்னும் நான் ஓப்பனாக பேச வேண்டும் என்று சொன்னால், சில பேருடைய மொபைலை ஓப்பன் பண்ணவே முடியாது உங்களால. நிறைய லாக் போட்டு வச்சிருப்பாங்க. ஃபேஸ் லாக் போட்டிருப்பாங்க, நம்பர் லாக் போட்டு வச்சிருப்பாங்க, ஃபிங்கர் லாக் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாம் ஏன் இந்த லாக் போடணும்? ஏனென்றால் எனக்கு சில ஒளிவுகள் தேவைப்பட ஆரம்பிக்கும். நான் செய்யக்கூடிய காரியங்கள் வெளியே தெரியக்கூடாது. நான் செய்யக்கூடிய தவறுகள் வெளியரங்கமாக மக்களால் மெய்யாகவே பார்க்கப்படக்கூடாது. இதை பார்த்துட்டா என்னை குறித்து அவர்கள் கேவலமாக நினைவு கூற ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான நிலைகளிலே நீங்களும் நானும் அடிமையாய் காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். இந்த வெட்கமான அந்தரங்கங்கள் என்றைக்கு என்னை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறதோ, எல்லாராலும் நான் வாசிக்கப்படக்கூடிய அளவிற்காக, எல்லாராலும் பார்க்கப்படக்கூடிய அளவிற்காக, என் வாழ்க்கையில எந்த விதமான தவறும் இல்லை, எந்த விதமான குற்றம் இல்லை என்று சொல்லி தைரியமாய் பேசக்கூடிய அளவிற்காக எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கும்
இருக்கிறதோ அப்பதான் பரலோகத்திற்குரிய தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக பார்க்க முடியும். வெட்கம் உண்டாக்கக்கூடிய அந்தரங்கம் என்றால் என்ன? சில விஷயங்களை சற்று ஆழமாக நம்முடைய தியானத்தில் பார்க்கலாம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எது நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது என்று பாருங்கள். எண்ணாகம புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எண்ணாகமம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றாள். மிரியாமை பற்றி ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல நல்ல ஒரு வார்த்தை ஒன்றே பேசுகின்றார். என்ன வார்த்தை பேசுறாரு அப்படின்னா இந்த மிரியாம் திடீரென்று சொல்லி ஒரு குஷ்ரோகியாய் மாற்றப்பட்டு போயிட்டார். அவங்க கூட இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு விசனமாய் காணப்படக்கூடிய ஒன்று. உடனே நேராக போய் ஆரோன் போய் கெஞ்ச ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, எப்படியாச்சும் என்னுடைய மாம்சம் அழுகி போகக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய என்னுடைய மாம்சத்தின் நிலைகளை பார்க்கிறேன், அவளுக்கு நீர் மெய்யாகவே இரக்கங்களை செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி மோசேயை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, நீங்க போய் எங்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. மோசே என்கின்ற மனிதன் மிரியாமுக்காக போய் ஜெபமிடுகின்றார். மிரியாமுக்காக மோசே ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், அவளுடைய தகப்பன் அவளுடைய முகத்தில் காரி துப்பனியது உண்டானால் 7 நாள் அவள் வெட்கப்பட வேண்டாமா என்று கேட்கின்றார். காரி துப்பப்படக்கூடிய அளவுக்கு அவள் செய்த கிரியைகள் தான் என்ன? எது அவளுடைய முகத்தை வெட்கம் உண்டாக்கக்கூடிய அளவிற்கு மூடக்கூடிய தன்மைகளை உருவாக்கினது எதுன்னா, துணிகரமாய் வாய்களை திறந்து தேவ ஊழியனுக்கு விரோதமாய் பேசின ஒரு காரியம். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? துணிகரமாய் மோசேக்கு விரோதமாய் தைரியமாய் அவர்கள் குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் காணப்பட்ட பொழுதிலும், ஆண்டவராக தேவனுடைய முகமுகமான காரியங்கள் யாவற்றையும் மோசேயினுடைய கண்களினால் பிரத்யட்சமாய் காணக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் கண்ட பொழுதிலும் கூட துணிகரமாய் மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் துணிகரமாய் வாய்களை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தைகளை நிமித்தமாக கர்த்தராகிய தேவன் கோபம் உண்டு அவளை வெட்கப்படுத்தும்படிக்காக அவளுடைய முகத்தில் காரி துப்பக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சு. கர்த்தரை எந்த இடத்துல நீங்க இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பார்க்கவே முடியாது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மகிமை உள்ளவர், கிருபை உள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர், எல்லா விதமான இழப்பான காரியங்கள் யாவற்றையும் திரும்ப தரக்கூடிய இப்படிதான் பார்ப்பீங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனுடைய முகத்துல காரி துப்புறாருன்னா அது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் என்று பாருங்கள். எதனால அந்த காரியம் வந்தது? தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நினைவு கூற ஆரம்பித்தால் கூட, நீங்கள் வாய்களை திறந்து பேச ஆரம்பித்தால் கூட, நீங்கள் அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் கூட உங்களை வெட்கம் வந்து மூடும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், அபிஷேகத்திற்கு விரோதமாக எந்த வார்த்தையும் நீங்க பேசாதீங்க. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே சவுல் அரசனுக்கு விரோதமாக அநேகம் காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை. எல்லா விதமான ஜனங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த சவுல் ராஜாவுக்கு இப்பொழுது நெருக்கடியினுடைய காரியங்கள் மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறது. பெலிசிய ஜனங்கள் எல்லாரும் சவுலை மெய்யாகவே கொலை செய்யும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிக்கிறாங்க என்பதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் தாவீது அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், சவுல் என்கின்ற மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், அவனுக்கு விரோதமா ஒரு வார்த்தையும் பேசாத. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவனுக்கு விரோதமா என்ன காரியத்தை பேசினாலும் தேவனுடைய கோபம் நம்மில் மூழும் என்கிறதை அறியக்கூடிய தாவீது சவுலுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் பேசும்படிக்காக தன்னுடைய வாயை ஒரு நாளும் திறவாத இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சர்வ சாதாரணமாய் தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களை அதிகமாய் தூஷிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தூஷிக்கிறதுக்கு நிறைய விதமான அதாவது அந்த காரியங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். நிறைய இருக்கக்கூடிய போகக்கூடிய வரக்கூடிய அநேக விதமான ஊழியர்களை திட்டுகிறது அவங்களுடைய வேலை. அதை திட்டக்கூடிய காரியத்தினால நிறைய மக்களுடைய செல்வாக்குகளை பெறக்கூடிய காரியம். ஜாக்கிரதை, ஆண்டவராக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனுக்கு விரோதமாக உன் நாவை நீ அசைத்தாலும் வெட்கம் உன் முகத்தை மூடும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். பாளையத்துக்கு புறம்ப தூக்கி போட்டுருவாங்க. ஆண்டவராக தேவனுடைய பாளையத்திற்குள்ளாக உன்னால் பிரவேசிக்க முடியாது. வசனத்துல என்ன காரியத்தை பார்க்கிறோம்? 7 நாள் பரிபூர்ணமாய் அவள் பாளையத்தை விட்டு வெளியாக்கப்பட வேண்டும். பாளையத்துல பரிபூர்ணமான சந்தோஷம், ஆனந்தமான பாக்கியம், மகிமையிலிருந்து ஒரு காரியம். கர்த்தர் இந்த பாளையத்திலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவராக தேவர் அந்த பாளையத்தின் மேலே மெய்யாகவே வீற்றிருக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த பாளையத்துல எங்கும் அசூசி காணப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாளையத்துல எல்லா நாளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கக்கூடிய நிலைகளை ஜனங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். ஆனா இந்த மிரியாம் என்கிற பெண் மட்டும் 7 நாள் பாளையத்திற்கு விலக்கமாய் தூக்கி எறியப்படக்கூடிய விழாய் விளங்க ஆரம்பித்தார்.
கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியல, கர்த்தருடைய கிருபையை பார்க்க முடியல, கர்த்தராகிய தேவனுடைய அசைபாடுதலை பார்க்க முடியல. தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றையும் மிரியாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியவில்லை. காரணம், வெட்கத்தினால் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக, அல்லது உன்னுடைய அதாவது ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு விரோதமாக துணிவாய் ஒரு வார்த்தையும் பேசாதபடி ஜாக்கிரதைப்படுங்கள். அவனுடைய மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால அவனுக்கு விரோதமாய் நீங்கள் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் வெட்கம் நம்முடைய முகத்தை மூடும் என்கிறதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரனுக்கு விரோதமா மட்டுமல்ல, நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்களோடு கூட நீங்களும் நானும் அநேகம் பிணக்குகளை, விரோதங்களை வைக்கக்கூடாது, பேசக்கூடாது. உங்களுக்கு விரோதமான வார்த்தையை சொல்லாதீங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா வெட்கம் நம்மை மூடும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். அப்ப வெட்கத்தை நானே என்னுடைய வாழ்க்கையை தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறேன். எதனால? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் துணிவாய் ஏதாகிலும் ஒரு வார்த்தையை நான் பேச துவங்க ஆரம்பித்தாலே போதும், ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல பாளையத்திற்கு புறம்பாக்கப்படக்கூடிய ஒரு நிலை, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டியே ஆண்டவராக தேவன் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நிலை, எவ்வளவு பரிதாபமான ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. அவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த மிரியாம், அவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தராக தேவனுடைய மகாபெரிய உன்னதமான காரியங்களை பெற்ற அந்த மிரியாம், கர்த்தருடைய நாமத்தினாலே செங்கடலை பிளந்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் படி கடந்து போகக்கூடிய நேரத்துல தம்புருவை மீட்டி கர்த்தருடைய வார்த்தைகளை பாடி துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தின அந்த மிரியாம் இப்பொழுது பாளையத்திற்குள் வர முடியாமல் வெளியே போனதற்கு என்ன காரணம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாமல் போனதுக்கு காரணம் அவள் செய்த இந்த ஒரே ஒரு குற்றம் தான். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில அபிஷேகம் பண்ணப்பட்ட எவனுக்கும் விரோதமாக உன் வாயை திறவாதபடி ஜாக்கிரதையாக உன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் வெட்கம் உண்டாகக்கூடிய நிலைகளிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். எது என்னுடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை உருவாக்குகிறது? அபிஷேகத்திற்கு விரோதமாய் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும், அபிஷேகத்திற்கு விரோதமாய் நினைவு கூறப்படும் ஒவ்வொரு செயலும், அபிஷேகத்திற்கு விரோதமாய் நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நினைவுகளும் நம்மை அறியாமல் வெட்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகத்துல 29வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. நீதிமொழிகள் 29:15 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன், கவனிங்க. பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகின்றான். ஆண்டவருக்கு வெட்கத்தை நம்ம உருவாக்குறோம். தாய்ங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு வெட்கத்தை உருவாக்கினா நம்முடைய வாழ்க்கையும் அது வெட்கம் மெய்யாகவே பிடிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தன் இஷ்டத்திற்கு வளர்க்கப்படக்கூடிய ஒரு காரியம். எந்த விதமான விஷயத்திலும் நீங்களும் நானும் நம்முடைய மாம்சத்திற்கு சாக்கு போக்குகளை சொல்லி அவைகளை நீங்களும் நானும் மெய்யாகவே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்திலே நின்று விலக்கக்கூடிய அந்த காரியங்களை விட்டு விலக வேண்டியது அவசியம். நிறைய நேரத்தில் இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சில நேரத்தில் காலை நேரம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் என்றாலும் அதிகாலை நேரத்தில் விழிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மாம்சம் ஒரு உறக்கத்தை நாடக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காரியம். என்னுடைய இஷ்டத்திற்கு நான் இந்த காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அடங்காத பிள்ளையாக என்னுடைய மாம்சம் வளர்க்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். இது என்னுடைய மாம்சத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் செய்யக்கூடிய அநேக விதமான செல்லம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் வெட்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்க ஆரம்பிச்சு. பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்றும் நம்முடைய மாம்சத்தை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்றும் கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். எப்படி கண்டித்து வளர்க்கணும்? மாம்சம் சில காரியங்களில் அடங்க மறுக்காமல் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஃபாஸ்டிங் நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி மாம்சத்தில் விருப்பம் வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். புறம்பை கையாடி அந்த பிள்ளைகள் யாவரையும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சாதான் இவைகள் வெட்கத்தை தோற்றுவிக்காமல் தேவனுடைய பார்வையிலே பிரியமுள்ளதாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரத்தில் ஜெபிக்க முடியாமல் வேலை பழு அதிகமாய் வரக்கூடிய நேரத்தில் மாம்சம் சொல்லும், சற்று நீ இந்த காரியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சாதான் இனி வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக இல்லை. மாம்சம் சொல்லும் வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பித்தால், எப்படி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஆலோசனை சொன்னா என்ன நடக்கும்னு யோசிப்பாரு. ஒரு ஆசிரியனுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அநேக விதமான யோசனை சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆசிரியர்கள் தான் அநேக விதமான போதனைகள் யாவற்றையும் சொல்ல வேண்டும். ஒரு சபையிலே காணப்படக்கூடிய விசுவாசிகளுக்கு ஒரு போதகன் தான் அநேக விதமான போதகங்களை சொல்ல வேண்டும். ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஆடு ஒரு மேய்ப்பனை மேய்க்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன காரியம் நடக்குன்னு பாருங்க. 2 பேரும் போய் ஏதாவது ஒரு குழியிலே போய் விழ ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறது, பிள்ளைகளை அடக்கி வளர்க்கிறதும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கடமை. இது உலக பிரகாரமான காரியமாய் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்முடைய பிள்ளைகளில் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சொந்த மாம்சத்தையும் நீங்களும் நானும் கட்டுப்படுத்தி வளர்க்க வேண்டியது அவசியம். காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும், கட்டாயம் எந்திரிக்கணும். அதுல எந்த விதமான சாக்கு போக்கு நீங்க சொல்லக்கூடாது. நான் அதாவது அந்த காலை நேரம் 2 மணி வரைக்கும் நான் விழிப்பாக காத்திருந்தேன். இந்த ஒரு மணி நேரம் தான் நான் ரெஸ்ட் எடுத்திருக்கிறேன். இனி எப்பொழுதும் போல வழக்கம் போல 3 மணிக்கு எந்திரிச்சு நான் செய்யக்கூடிய அந்த ஜப நேரத்தை எப்படி நான் செய்ய முடியும்? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. 3 மணி இந்த ஜப நேரம் என்றால் உங்கள் சரீரம் அதற்கு மெய்யாகவே பழக்க வைக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனால் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள்ல சில நேரங்களில் முழுநீர் ஜபங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்துல அதிகாலை வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப டயர்டு, பயங்கரமான டயர்டு. சில நேரங்களில் படுத்து உறங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆயாசம் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஜெபிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசுவார். மாம்சத்திற்கு இடம் கொடாமல் உன் வலையை முதல் காரியம் சுத்திகரிக்கும்படி ஒப்புக்கொடுன்னு சொல்வார். கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து அதிக மணி நேரம் உட்கார்ந்து ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில என்ன தப்பு நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து மாம்சம் அதிகமான உறக்கத்தின் ஊடாக கடந்து போகும்படி காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் எவ்வளவேனும் இடம் கூடாமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படிக்காக பழக ஆரம்பிச்சேன். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, சில நேரங்களில் மாம்சம் தன் இச்சைப்படியே நம்ம இழுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்படி அடங்காமல் வளர்க்கப்படக்கூடிய மாம்சம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். என்ன வெட்கத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் உங்கள் ஆவி போகும் பொழுது ஆண்டவராக தேவன் சொல்லுவார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன்னு சொன்ன. எனக்காக என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்யலே. மாம்சத்தின்படி கிரியைகளை செய்ய ஆரம்பித்தாய், மாம்சத்தின்படி காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தாய், மாம்சத்திற்காக உழைத்தாய், மாம்சத்துக்காக ஓடினாய், உன் பிள்ளைக்காக எல்லா காரியத்தை செய்த, உன் வீட்டுக்காரனுக்காக எல்லா காரியத்தை செய்த, உன்னுடைய மனைவிக்காக காரியங்களை செய்த, உங்களுடைய அப்பாவுக்காக செஞ்ச, அம்மாவுக்காக செஞ்ச, நீ எனக்காக என்ன காரியத்தை செய்தாய்? கர்த்தராக தேவன் கேட்கக்கூடிய அந்த நாட்களில் வெட்கம் உண்டாக நீங்களும் நானும் வெளியேறி கடந்து போகாதபடி பிள்ளைகளை அடக்கி ஆட வேண்டியது அவசியம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய மாம்சத்தை அடக்கி ஆள வேண்டியது அவசியம். இந்த ஆவியினுடைய தன்மைகள் நீங்களும் நானும் ஆண்டவராக தேவனுக்குள் வளர்க்கப்பட வேண்டும் என்றால், இவைகள் கர்த்தராக தேவனை சந்திக்கக்கூடிய நாட்களில் வெட்கப்படாத அளவிற்கு கர்த்தருடைய மகிமையின் காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால், அடக்கப்பட வேண்டிய மாம்சங்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கப்பட வேண்டியது அவசியம். மாம்சத்துக்கு நீங்க செல்லம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது இன்னும் 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 உங்களையும் என்னையும் அடக்கி ஆளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. ஆகவே மாம்சத்தினுடைய காரியங்களுக்கு மட்டும் எவ்வளவு பேரும் நீங்கள் இரக்கம் பாராட்டவே கூடாது. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், என்ன சொல்றார் பாருங்க, பிரம்பை கையாடுன்னு சொல்றார். நான் பெத்த பிள்ளைதான், என்னுடைய குமாரன் தான், என்னுடைய ஒரே மகன் தான். எனக்கு அடுத்த பிள்ளையெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மகன் தான். இந்த பிள்ளையை நான் எப்படி அடிக்க முடியும்? எப்படி நான் கண்டிக்க முடியும்? எப்படி நான் திட்ட முடியும்? ஒருவேளை நான் திட்டக்கூடிய இந்த வார்த்தை நிமித்தம் என்னுடைய பிள்ளை ஒருவேளை செத்து போயிருமான்னு சொல்லி பயப்படுகிறது இல்லை. வசனத்தில் என்ன போட்டுருக்கு? பிரம்பை கையாடு, கட்டாயம் அடிச்சது. நீ அடித்தால்தான் அவனை நரகத்தின் பிள்ளையாக நீ மாற பண்ண மாட்டாய். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீ செய்ய வேண்டியது அவசியம். இதே மாதிரி என்னுடைய சொந்த மாம்சத்தை நான் அடக்கி ஆள வேண்டியது அவசியம். இந்த மாம்சத்திற்கு நான் இடமளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராக தேவனை சந்திக்கக்கூடிய அந்த நாட்களில் உங்கள் ஆவிக்கு வெட்கம் உண்டாக்கக்கூடிய காரியத்தை மாம்சம் உருவாக்கிடும். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியத்திலும் அடங்காமல் வளர்க்கப்படக்கூடிய மாம்சமும் சரி, பிள்ளைகளும் சரி, நமக்கு வெட்கத்தை உருவாக்கக்கூடியதால் விளங்க ஆரம்பிச்சோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். எவைகளை நான் அடக்க முடியாமல் காணப்படக்கூடியவனாய் விளங்குகிறேன், அவைகள் எல்லாம் அடக்கி ஆளப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய முழு தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை நிதானமாக வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்திலே வந்து இவனுக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். மூணாவது வெட்கம் எப்போ வரும் அப்படின்னா, என்னை பற்றியே நான் பல நேரங்களில் மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிச்சிருக்கேன். ஒருத்தர் என்னை விருந்து கூப்பிட்டுருக்கிறான். அவன் என்னுடைய நல்ல ஒரு நண்பன் தான். என்றாலும் விருந்து கலைத்திருக்கக்கூடிய அந்த மனுஷன் என்னை மெய்யாகவே மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் முதலையே நான் போய் தாழ்மையான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா அவன் என்னை வருந்தி அழைத்து எனக்கு மேன்மையான காரியங்களை தருவான். ஆனால் நான் இப்போ என்ன செய்யறேன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எல்லா விதமான டிக்னிட்டியும் பார்த்துட்டு நேராக போய் மேலே போய் உட்கார ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வந்த உடனே என்ன விதமான காரியத்தை செய்கிறேன், அங்கேருந்து சர்ச்சுக்குள்ளே உள்ளே வருகிறேன்னு நேராக உள்ளே நேராக ஸ்டேஜில் உட்கார ஆரம்பிச்சுடுவேன்.
இருக்கக்கூடிய சபை போதுகிறவர், அந்த சபை மேலே நீங்கள் ஸ்டேஜை வந்து உட்காருகிறது உங்களுக்கு சரியான ஒரு காரியம் அல்ல ஐயா, நீங்கள் வந்து எழுந்து கீழே போய் உட்காருங்க, இங்கே பலவிதமான ஊழியர்கள் வருவார்கள் என்கிறதை பற்றி அவர் பேசினால் வெட்கத்தோடு கூட நான் தாழ்ந்த இடத்துக்குள் போக வேண்டியது அவசியம். அப்போ நான் என்னை பற்றி பல நேரங்களில் மேன்மையாக நினைவு கூற ஆரம்பித்து விடுகிறேன். எனக்கு தெரியாத ஒரு காரியமா, எனக்கு தெரியாத ஒரு ஊழியமா, எனக்கு தெரியாத ஒரு வரமா, எனக்கு தெரியாத அநேக விதமான வாழ்க்கையினுடைய நிலைகளா? இல்லை இல்லை. இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறார். நேற்றைக்கு இருந்த பாடம் மாதிரி இன்னைக்கு பாடம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு புதிய புதிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மையால் உட்கார்ந்தால்தான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள முடியுமே தவிர எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையோடு கூட போகிறது உண்டானால் எந்த விஷயத்தையும் நீங்களும் நானும் கற்கவே முடியாது. பல நேரங்களில் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய சில விதமான விஷயங்களை வைத்துக் கூட நாம் ஆலோசனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக நான் வந்து என்னுடைய சரீர பலவீனத்துக்கு ஒரு மாத்திரை நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பன், அதே விதமான சிம்டத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பன் என்னை பார்த்து சொல்றான், எனக்கு இந்த பலவீனம் அடிக்கடியாக என்னை தாக்க ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றான். உடனே நான் வந்து இதே விதமான வியாதிக்கு ஒரு மாத்திரையை நான் பயன்படுத்துகிறேன். இந்த மாத்திரையை நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் இது சரியான ஒரு விஷயமாய் வருமா, தவறாய் வருமானா? கட்டாயம் தப்பா தான் வரும். ஏனென்றால் என் சரீரத்தில் இந்த ஒரு வியாதி தான் இருக்கும், அவன் சரீரத்தில் இந்த வியாதியோடு கூட எத்தனை இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நான் சொல்லக்கூடிய இந்த மாத்திரையே அவனுக்கு எதிர்வினை ஆற்றுகிறது உண்டானால் அநேக விதமான சீர்கேடுகளை அவன் சரீரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்கும். ஆகவே நாம் என்ன காரியத்தை செய்யணும்? மருத்துவத்தில் போய் நம்ம வந்து பரீட்சித்து பார்த்து சரியான காரியங்களை உட்கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான மக்களுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. எல்லா விதமான மக்களையும் நான் சொல்ல முடியாது. எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்றைக்கும் நான் குறைவுள்ளவனாய் காணப்படுகின்றேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக தேவனால் பயன்படுத்தப்பட்ட அந்த காலத்துல கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு நாளில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி தாவீது ஜெபிக்கக்கூடியவராய் விளங்கார்கள். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இந்த செருயாவின் குமாரர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் என்னை காட்டிலும் மேன்மையாக காணப்படக்கூடிய மக்கள், இவங்களெல்லாம் வந்து நான் வைத்து நடத்துகிறது முடியாது. நான் இன்னும் எந்த காரியத்தையும் அறியாது இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையா நான் இருக்கிறேன். இவர்கள் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக நான் ஞானம் உள்ளவனா நடக்கும்படி ஏற்ற கிருபைகளை எனக்கு தாரும் என்று கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் ஆண்டவராகிய தேவனுக்குள் வளர உங்களாலும் என்னால முடியாது. அது ஒரு வெட்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சு. எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா காரியத்திலும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை குறித்தே மேன்மை பாராட்டக்கூடிய பல விதமான விஷயங்கள். என்ன மாதிரி ஜெபிக்க முடியுமா? என்ன மாதிரி சத்தம் போட்டு நம்ம ஜெபிக்க முடியுமா? என்னை மாதிரி ஆவியில் நிறைஞ்சு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? என்ன மாதிரி அந்நிய பாஷை பேச முடியுமா? பல பாஷைகள், எத்தனை பாஷை நான் பேச ஆரம்பிக்கிறேன். அது மாதிரி இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் என்னுடைய காரியத்திற்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். ஆனால் இதை காட்டிலும் இன்னும் மேன்மையான அனுபவங்களை ஆண்டவராக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை முதல் விஷயமாய் அறிய வேண்டியது அவசியம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், சமுத்திரத்தை பற்றி நாம் மெய்யாகவே அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. நம்ம பார்க்கக்கூடிய அநேக விதமான சமுத்திரத்தினுடைய மீன்கள், இவைகளெல்லாம் நம்ம வந்து வெளியே பார்க்கக்கூடிய மீன்களை பார்க்குறோம். இதில் பல விதமான மீன்கள் நம்ம வந்து சாப்பிடக்கூடிய மீன்கள். நம்ம நினைக்கக்கூடிய அந்த நினைவு எப்படி இருக்கும் பாருங்க. சமுத்திரத்தில் இப்படிப்பட்ட மீன்கள் ஏராளமாய் காணப்படக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடியும் என்று. ஆனால் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, சமுத்திரத்திலே மேலெழுந்த வாரியாக கரை ஓரத்திலே அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உள்ள போய் பிடிக்கக்கூடிய மீன்களைத்தான் நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோமே தவிர சமுத்திரத்தின் ஆழ பகுதியிலே வசிக்கக்கூடிய மீன்களை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம பார்க்கக்கூடிய மீன்கள் எல்லாம் கரையோர பகுதியிலே வரக்கூடிய அல்லது வந்து ஓரளவு அவங்க வந்து அதாவது அந்த போட்டை ஓரளவு உள்ளே இயக்கி அங்கிருந்து பிடித்து கொண்டு வரக்கூடிய மீன்களைத்தான் பார்த்து சமுத்திரத்தை நாம் எடை போட ஆரம்பிக்கிறோம். சமுத்திரம்னா இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி மீன்கள் தான் நிறைய கிடக்கும் போது இல்லை. சமுத்திரத்தின் ஆழ பகுதி நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்க உண்டானால் நீங்களும் நானும் அறிய முடியாத பல விதமான அரிய வகையான மீன்கள் உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். சில மீன்கள் மனுஷனை போலவே முகரூபமாய் காணப்படக்கூடிய மீன்கள். சில மீன்கள் அநேக விதமான மின்சாரங்களை வெளியே பாய்ச்சக்கூடிய ஒரு மீன்கள். சில மீன்கள் பறவைகளைப் போல பறக்கக்கூடிய மீன்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இவைகள் எல்லாம் ஆழ பகுதியிலே சமுத்திரத்தின் ஆழத்திலே வசிக்கக்கூடிய மீன்கள். சில மீன்களை நீங்க போய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உயிரை விட்டால் தான் உள்ள போய் பார்க்கவே முடியும். ஏனென்றால் இந்த சமுத்திரத்திலே ஓரளவு ஆழத்திற்கு மேலாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் மூக்கிலும் காதிலும் இருந்து ரத்தம் நம்ம செத்து போயிடுவோம்.
அதற்கு கீழாக இருக்கக்கூடிய அடிமட்ட ஆழங்களிலே வசிக்கக்கூடிய மீன்கள். அப்போ கொஞ்சம் யோசிங்க, ஒரு சாதாரணமான மீன் வகைகளே ஓரளவு தான் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த மீன் தெரியுங்க, இந்த ஒரு காரியத்தை பற்றி தெரியும், இது உயிரோடு கூட இருக்கக்கூடிய மீனா, செத்து போன மீனா, இதெல்லாம் நான் எளிதாக நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். மீனுடைய வாடையை வைத்துக்கொண்டு அது எப்படிப்பட்ட மீன் என்பதை பற்றி நான் ஆராய்ந்து பார்க்க முடியும். நம்ம பேசலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எவைகளை காட்டிலும் ஆழமானவைகள் இன்னும் அநேகம் உண்டு, நீ அறியாத காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. அதை போலத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல நீங்களும் நானும் அறியாத காரியம் நிறைய உண்டு. நீங்களும் நானும் மெய்யாகவே நம்முடைய மனதிற்கு தோற்றமளியாது இருக்கக்கூடிய அநேகம் விஷயங்கள் இருக்கக்கூடிய காலத்துல நம்மை உயர்த்தி மேன்மையாக நினைவு கூறுகிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல உன்னை நீ உயர்த்துகிறது உண்டானால் வெட்கமுண்டாக தாழ்மையான இடத்தை நோக்கி நீ தள்ளுண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயத்திலும் உன்னை தாழ்த்த துவங்க ஆரம்பித்தால்தான் தேவனாகிய கர்த்தரால் நீ மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தையின் அடிப்படையில் 1 யோவானின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கிற கேளுங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நீங்க வெட்கப்படுகிறதற்கு என்ன காரணம் என்றால், தேவனில் நிலைத்திராத ஒரு வாழ்க்கை. பல நேரங்கள்ல தேவனுக்கும் நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் கர்த்தராக தேவன் சொல்வார், இந்த பாதையில தான் நீ போக வேண்டும் என்கிறதை பற்றி. ஒருவேளை அந்த பாதை கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கிறது உண்டானால், ஆண்டவராக தேவன் காண்பிக்கும் வழியிலே அல்ல, மாற்று பாதையை நீங்களும் நானும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். மாற்றுப்பாதை ஒருவேளை நல்ல ஒரு பாதையாக காணப்பட ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய இறுதி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கக்கூடியதாக காணப்படுகிறது இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பாதைகள், பலவிதமான பாதைகள் இருக்கக்கூடிய நேரத்துல எது கர்த்தராகிய தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை என்பதை அறிந்து அந்த பாதையிலே நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் காணப்பட ஆரம்பித்தால்தான், நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள், எல்லா விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் அப்படி கீழ்ப்படியக்கூடிய ஒரு மக்களாக உங்களாலும் என்னாலும் காணப்பட முடிகிறது. நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்ய என்னால முடியுதான் பாருங்க. ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி கைக்கொள்ள என்னால முடியுதான் பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை நீங்களும் நானும் மாற்றி வைக்காமல் அவைகளை அப்படி ஏற்றுக்கொள்ள நம்மளால முடியுதான் பாருங்க. நிறைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த விஷயத்தில் நீங்களும் கர்த்தராகிய தேவன் வேறுபடுத்தப்பட ஆரம்பிக்கிறதுனால் தேவனில் நிலைத்திராத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. தேவனில் நிலைத்திராத இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல தனக்கு என்று பலவிதமான சித்தங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் தன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இயேசு இங்கும் அங்கும் விலகியே போகல. அவர் பேசினாலும் தன்னுடைய பிதாவுடைய விருப்பத்தின்படி, அவர் கிரியைகளை செய்தாலும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி. ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்தினால பலமுறை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், பெதஸ்தா குளத்திற்கு மத்தியிலே போய் நின்று கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்கின்றார். 38 வருஷமாய் வியாதியாய் காணப்படக்கூடிய மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் இயேசுவினிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார், அந்த இடத்துல நீங்க போகக்கூடிய இடத்துல 38 வருஷமாய் வியாதியாக கிடக்கக்கூடிய ஒரு மனிதனை நீ சுகமாக்கி விட்டு வர வேண்டும். உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை நோக்கி கடந்து போகின்றார். அந்த இடத்தை பற்றி ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை, ஏதாவது ஒரு நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு தேவதூதன் உள்ளே இறங்கி வருவார். உள்ளே இறங்கி வந்து அவன் தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய கோலினால் அந்த தண்ணீரை கலக்குவானா. கலக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது எந்த மனிதன் இறங்கி போகிறானோ அவனுடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் இந்த வியாதி உடனே சுகமாக்கப்பட்டு. ஆகவே அந்த குளத்தை சுற்றிலும் எப்பொழுதும் 24 மணி நேரமும் வியாதிப்பட்டவர்கள் சூழ்ந்து படுத்துக்கொண்டே இருக்கிறதை பார்க்கும். எந்த நேரத்தில் தேவதூதன் வருவான்னு தெரியாது. அந்த தேவதூதன் வரக்கூடிய நேரத்தை கண்டுபிடித்து அந்த நேரத்தில் உள்ள போய் இறங்கி அவனுடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனத்தோடு கூட உள்ளே போகிறது உண்டானால் அவன் சுகமாக்கப்படுவான். ஆகவே எல்லா நாளிலும் அந்த வியாதிப்பட்ட மக்கள் அதே இடத்தில் தரித்திருக்கிறதை நாம் மெய்யாகவே அறிந்திருக்கிறோம். இப்போ வசனத்துல பார்க்கிறோம், இயேசு 38 வருஷம் வியாதியாக கிடக்கக்கூடிய மனுஷனுக்கு சுகப்படுத்த போகின்றார். சுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. அவன் வந்து சொல்றான், இயேசுவை பார்த்து சொல்றான், ஒருவன் நான் போய் இறங்குகிறதுக்கு முன்பதாக இன்னொருத்த போய் இறங்கி போயிடுறான். எனக்கு நான் சுகம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 38 வருஷமாய் காத்திருக்கிறேன். இயேசு அவனை மெய்யாகவே பிதாவினுடைய வார்த்தையின்படி சுகப்படுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்து சுகமளித்தன அந்த காரியத்தை காணக்கூடிய மற்ற எல்லா விதமான வியாதிப்பட்டவர்களும்
என்ன செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இயேசுவை நோக்கி வந்திருப்பாங்க. ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க. அவன் 38 வருஷம், நான் 37 வருஷமா படுத்திருக்கிறேன், நான் 36 வருஷமா படுத்திருக்கிறேன், நான் 30 வருஷமா படுத்திருக்கிறேன், எனக்கு நீர் சுகம் தர வேண்டும் கர்த்தராகிய தேவனை பார்த்து அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் பிதாவினுடைய சித்தம் 38 வருஷம் வியாதியாக கிடக்கக்கூடிய அவனுக்குத்தான் சுகம் தர வேண்டுமே தவிர மற்ற யாருக்கும் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளின்படி அவர் சுகம் கொடுக்கூடாது. உடனே அத்தனை விதமான மக்களை விலக்கி இயேசு கிறிஸ்து கடந்து போனார் என்று சொன்னால் இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் பிதாவாகிய தேவனுக்குள் இயேசு நிலைத்தவராய் காணப்பட ஆரம்பித்தார். தன்னுடைய இஷ்டத்தின்படி அவர் எந்த விதமான காரியத்தையும் செய்யல, தன்னுடைய மன விருப்பத்தின்படி காரியங்கள் உன்னைய செய்யல. பிதாவுடைய இஷ்டத்திற்கு மாறாக ஒரு விஷயத்தையும் தன்னுடைய மனதிலே யோசிக்காமல் இயேசு அப்படியே முழுக்க கீழ்ப்படியும் ஒரு தேவனாக விளக்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பல விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவை பற்றி, கர்த்தராகிய தேவனை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? இஸ்ரவேலை காக்கும் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும். நம்மளால தூங்காம இருக்க முடியாது. அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவரை போல உறங்காமலும் தூங்காமலும் இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப பசியோடு கூட காணப்படக்கூடிய நேரம். எல்லா விதமான சீஷர்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லி அனுப்ப ஆரம்பிக்கிறார். ரொம்ப பசியா இருக்கிறேன்ப்பா, நான் இந்த கிணற்று மேட்டடியிலே உட்கார்ந்து இருக்கின்றேன், எனக்கு தேவையான ஆகாரங்கள் யாவற்றையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் போய் வாங்கி கொண்டு வாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் போய் ஆகாரங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வருகிறாங்க. அப்ப சமாரியாவிலே காணப்படக்கூடிய ஒரு ஸ்திரீயோடு கூட இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கின்றார். உடனே ஆகாரம் வாங்கி கொண்டு வரக்கூடிய சீஷர்கள் ஆகாரத்தை கொண்டு கொடுக்க போறாங்க. உடனே ஆண்டவராக இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அறியாத வேறொரு போஜனத்தை நான் சாப்பிட்டுட்டேன் சொல்றாரு. உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இல்ல ஒருவேளை வேற யாராச்சும் ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க என்கிறதை பற்றி இயேசு சொல்லுகின்றார், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதை எனக்கு போஜனமாய் இருக்கிறதுன்னு சொல்லி நல்லா பசியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை எப்படி நீங்களும் நானும் உச்சரிக்க முடியும் என்று பாருங்கள். சித்தத்தை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தை காட்டிலும் சாப்பாடு எனக்கு முக்கியம் அல்ல, தேவனுடைய சித்தத்தை காட்டிலும் தூக்கம் எனக்கு முக்கியம் அல்ல, தேவனுடைய சித்தத்தை காட்டிலும் உலகம் எனக்கு முக்கியம் அல்ல. உங்களாலும் என்னாலும் பேச முடியுமான்னு பாருங்க. இயேசு இதே விதமான வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அதனாலதான் பிதாவாகிய தேவனுக்குள் நிலைத்த வாழ்க்கையை இயேசுவினால் வாழ முடிந்தது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வெட்கம் உண்டாக்கும் அந்தரங்கமான கிரியைகளை விட்டு நீங்களும் நானும் விலக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான், இவைகளெல்லாம் பார்வைக்கு நல்ல ஒரு விஷயத்தை போல காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய சந்திப்பின் நாளில உங்களுக்கு இவைகள் எல்லாம் வெட்கத்தை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிடும். 4 நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தராகிய தேவனுடைய மனதை கோபமூட்டும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் பேசும் எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை வெட்கத்திற்கு நேராக தள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். தேவனாகிய கர்த்தருக்கு அடங்காத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய விஷயங்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வெட்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். நம்மையே நாம் மேன்மையாக நினைவு கூறக்கூடிய தன்மைகள் எல்லா விதமான மக்களை காட்டிலும் எனக்கு அதிகமாய் தெரியும், எல்லா காரியத்தையும் அறிஞ்சிருக்கிறேன், எல்லா விஷயம் எனக்கு அத்துபடி என்று சொல்லி என்னை குறித்து நான் மேன்மையாக நினைவு கூறக்கூடிய காரியம் என்னை தாழ்ந்த இடத்தை நோக்கி தள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்துவிடும். கடைசியாக கர்த்தராகிய தேவனில் எல்லா நேரத்திலும் நிலைத்திருக்கும் ஒரு அனுபவம். நமக்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலைத்திருக்கும் ஒரு மனுஷனாய் அல்ல, எல்லா நேரத்திலும் அவரில் நிலைத்திருக்கும் ஒரு அனுபவம், எல்லா நேரத்திலும் ஆண்டவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகியும் சில நேரங்களில் மட்டும் கர்த்தரோடு மட்டும் இணைக்கப்படக்கூடிய நிலைகள் அல்ல, எல்லா நேரத்திலும் நிலைத்திருக்கும் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் தான் வெட்கப்படாமல் கர்த்தராகிய தேவனுடைய நாளிலே, சந்திப்பினுடைய நாளிலே நீங்களும் நானும் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் வெட்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகளாய் உள்ள காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இவைகளை விட்டு நீங்கள் நீங்கினால் தேவனுடைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாய் காணப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. வெட்கம் உண்டாக்கும் அந்தரங்கமான விஷயங்களை குறித்து நாங்கள் சகல ஜாக்கிரதை உள்ளவர்களால் எங்கள் நிலைகளை பாதுகாத்துக்குள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்களுக்கு விரோதமான சிந்தனையோ, தேவனுக்கு கோபமூட்டும் கிரியைகளோ, தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகத்தை தூஷிக்கும் தன்மைகளோ எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வெட்கத்தை உருவாக்கும் அந்தரங்கமான கிரியைகள் என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தேவனாகிய கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தாவின் நியமங்களை நாங்கள் விரோதிக்கக்கூடிய தன்மைகள் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே மகிமையை அல்ல, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வெட்கத்தை உருவாக்கும் தன்மை உள்ளதாக இவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டு விடும் என்கிற நாங்கள் பார்க்கிறபடினாலே ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அப்படி ஏற்றுக்கொள்ள கிருபை
கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுக்கு அடங்காத ஒரு நிலை, எங்களையே கர்த்தாவை மேன்மையாக நினைவு கூறக்கூடிய தன்மைகள் மட்டுமல்லாமல் கர்த்தராகிய தேவனுக்குள் எல்லா நாளிலும் நிலைத்திருக்காதிருக்கக்கூடிய தன்மைகள், இவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை உருவாக்கும் என்று நாங்கள் அறிந்தபடினாலே இவைகளை விட்டு நாங்கள் நீங்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாருக்கோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, இது எங்களுக்காகவே கர்த்தராகிய தேவன் பேசின ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் கர்த்தாவை பெற்று இவைகளை நாங்கள் கைக்கொண்டு நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.